இப்போது காவண்ணா பரோட்டா கடையில் வந்து நான் அந்த பரோட்டாவும் ட்ரை பண்ணிட்டேன், குஸ்காவும் ட்ரை பண்ணிட்டேன், சுக்காவும் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ மதுரையில் இருக்கிற காவண்ணா பரோட்டா கடை இதுதான். ஹலோ கைஸ், லாஸ்ட் என்னோட ஆஃபீஸ் வீடியோவை பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நான் அதே மாதிரி என்னுடைய சகாக்கள் சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணோம். லாஸ்ட் டைம் பிளான் ட்ரிப் தான். மதுரைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டு இருந்தோம். மதுரைக்கு போகிறோம், ஒரு நல்ல ஃபுட்டை ட்ரை பண்ணணும். மதுரைக்கு போகிறோம், ஃபுட்டு ட்ரை பண்ணலன்னா அது பெரும் குற்றமாயிடும் இல்லையா? அதுக்கு அடுத்து எங்கே போகிறோங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். அது எனக்கு தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நாங்கள் மதுரையில் போய் ட்ரை பண்ண போகிற ஸ்பாட் எதுனா, அது மதுரையிலே இல்லை, மதுரையிலேருந்து அவுட்டரில் நத்தம்னு ஒரு ஏரியாவில் காவண்ணா பரோட்டா கடை. என்ன இது பரோட்டா கடை, ஒரு சூப்பரான பரோட்டா கடை அப்படின்னு நிறைய பேர் நிறைய யூடியூப்ல போட்டிருந்தாங்க. அது உண்மையானு போய் செக் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மதுரையில் இருக்கிற காவண்ணா பரோட்டா கடை இதுதான். மதுரை நத்தம்ல இருக்கிற காவண்ணா பரோட்டா கடை. இங்க நான் யார் கூட வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்க என்ன அப்படின்னா, காவண்ணா பரோட்டா கடை வந்து மதுரையில ஏர்லி மார்னிங்கே உங்களுக்கு வந்து நான்வெஜ் டிஷ் இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, நான்வெஜ் டிஷ்னா இப்போ வந்து சிக்கன், மட்டன் அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு கேட்டா அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து காலையில பொரிச்ச பரோட்டா இருக்கும், அதுக்கப்புறமா குஷ்கா இருக்கும், மட்டன், அது என்னடா அது, மட்டன் சுக்கா இருக்கும். இது 3 தான் நான் ட்ரை பண்ண போறேன். இது இல்லாம மட்டன் சாப்ஸ் ஏதோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து காலையில வெளியூர்ல இருந்து வந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் இங்க காலையில சீக்கிரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் அதில் ஒருவர் தான். எப்படி இருக்குன்றத உள்ள போய் பார்ப்போம். ஸோ நான் உங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த செட்டப் தான் வந்து காவண்ணா பரோட்டா கூடிய இடம். என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சிட்டிங் செட்டப். உங்களுக்கு வந்து டேபிள் சேர் இருக்காது. இந்த மாதிரியான ஹோம் ஸ்டைல் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி இங்க வந்து பொரிச்ச பரோட்டா 19 ரூபாய்க்கு, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் குஷ்கா. மட்டன் சுக்காவோட பிரைஸ் வந்து 125, குஷ்கா வந்து 45. இந்த 3 ஐட்டம் தான். இது இல்லாம சாப்ஸ் வந்து இருக்கு, பட் சாப்ஸ் வந்து ரொம்ப லிமிடெட். நீங்க ரொம்ப சீக்கிரமா வந்து அதை புக் பண்ணிட்டீங்கன்னா தான் கிடைக்கும். இப்ப நாங்க உட்காந்துட்டு இருக்கிறது இங்க பாய் தெரியுதா? ஸோ பாய்க்கு மேலதான் உட்காந்துருக்கோம். நிறைய வீடியோஸ் இருக்கு காவண்ணா பரோட்டா கடையோடது. என்னோடதும் ஒரு ஆட் ஆன் தான். அந்த பரோட்டா வந்து அந்த எண்ணெயில கொதிக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அவ்வளவு அழகா இருக்கு அது பார்க்க. ஆனா எடுத்த உடனே எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு, எண்ணெய் பரோட்டான்றது வந்து ரொம்ப திகட்டும், நிறைய சாப்பிட முடியாதுன்னுட்டு. அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. அந்த உள்ள அந்த பரோட்டாக்கான தன்மையும் இருக்கு. நல்லா புகை போய்கிட்டு பங்கமா இருக்கு. எல்லாருக்குமே அவங்க தான் உடைச்சு தராங்க. மூத்து இல்ல பிச்சு விட வேணாம், குழம்பு கொஞ்சம் விடுங்க. தேங்காய் தெரியுதுல்ல, ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. சார் மட்டன் உங்களுக்கு 125 எல்லாருக்குமே ஒன்று வச்சிருங்க. இது வந்து 125ங்களா? எப்படி நான் எடுத்துடா, இது செம்ம சூடுறா. ஐயோ இது அழகா இருக்குடா தொட. ஆஹா, ஏய் சுக்கா செம்மையா இருக்குங்க.
ப்ரோ சாப்பிட்டு போகிறேன். சார் வைக்கிட்டா சார்? அவங்க வச்சுட்டான். சேபா வந்து ஊற்றின உடனே ஊறிடுது, உள்ளே போயிடுது. சார் உங்களுக்கு வச்சிடறேன், வச்சுட்டுமா? வேணும். இல்லை சார் கேட்டீங்களா? சார் மட்டனோட சாப்பிட்டு மேலே வந்து 4 தட்டு மட்டனோட ஃப்ளேவரு, அதில் பெப்பரோட ஃப்ளேவரு எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. நல்லா பூ மாதிரி, அதான் அப்படியே இடையில ரொம்ப ரப்பரியாகவும் இல்லை, அழகாக வந்திருக்கு. சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் மட்டன். ஓ ரொம்ப சூடு. நான் சேர்வா கொஞ்சம் கொடுங்க. ரொம்ப நன்றி. உண்மையாவே ஐம் இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் மட்டன். உனக்கு எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. ஆஹா. பானிபூரி கொஞ்சம் பெரிய பெரிய பூரி போட சாப்பிட்டா இது இருக்கும். எனக்கு அப்படியே ஒரு ஃபீல் தான் இருக்கு. நல்ல அந்த சேர்வால காரம் நல்ல உரப்பா இல்லை, ஆனால் மட்டன் மிரட்டி இருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்கு மட்டன்? நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை பரவாயில்ல சாப்பிடுங்க. என்ன மனுஷன்? பரோட்டா மட்டன் அடி செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. மட்டன் வாயில உடையும் போது அந்த பெப்பர் அப்படியே லீக் ஆகுது. ஒரு கப் அந்த மட்டன் சாப்ஸோட குவான்டிட்டி வந்து அந்த 125 ரூபாய்க்கு அது அரௌண்ட் ஒரு 150 கிராம்ஸ்லேருந்து 200 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 200 கிராம்ஸ் இருக்காது, 150 இருக்குமா, அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் ஒர்த். கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்குது, பட் லிட்டரலி ஆன் ஃபயர். இது வந்து ஹாஃப் குஷ்கா தானே, அது அளவு மட்டும் காமிச்சிருங்க. இது வந்து ஹாஃப் குஷ்கா. இது 45 இது பாதி. இதுவே 45. ஓகே. இதுக்கு என்ன சைட் டிஷ்? நல்லா ஆவி பறக்குது, பட் ரொம்ப சூடா இல்லை. குஸ்காக்கு வந்து தால்ச்சாவும் புதினா சட்னி காரமா இருக்கு. சூடு இருக்குங்க, சும்மா எல்லாம் போக போல. தால்ச்சா வந்து சாம்பார் மாதிரி இருக்கு, கொஞ்சம் ட்ரை பண்ணி போறேன். நம்ம ஊர் ஃபுட்டு சைடில் இது எந்த ரகத்தில் சேர்க்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த குஸ்கா நல்ல மசாலா இருக்குது, தக்காளி சாதம் கிடையாது. அது பிரியாணியாவும் சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்கு. சம்பவ் நல்லா இருக்கு. இங்க மஸ்ட் ட்ரைனா நீங்க வெறும் சுக்கா மட்டும் வாங்கி சுக்காவை மட்டும் சாப்பிட்டு போங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. 5 minutes later. இப்போ காவண்ணா பரோட்டா கடையில் வந்து நான் அந்த பரோட்டாவும் ட்ரை பண்ணிட்டேன், குஸ்காவும் ட்ரை பண்ணிட்டேன், சுக்காவும் ட்ரை பண்ணிட்டேன். முதல் விஷயம் என்னன்னா, அது வந்து பரோட்டா வந்து பொரிச்ச பரோட்டா, காலையிலேயே எண்ணெயில் பொரிச்ச பரோட்டா. ஸோ அது டெய்லி சாப்பிட்றது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ன்றதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. நான் சாப்பிட்டேன், அந்த பரோட்டா எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி பொரிச்ச பரோட்டா சாப்பிட்ருக்கேன், பட் அது இந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஒரு மாதிரி பானிபூரி ஆர் சமோசாவோட அந்த மேலே இருக்கிற லேயர் சிலருக்கு பிடிக்கும்ல,
வெறும் அந்த லேயரை மட்டும் போட்டு அதில் சேர்வை ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு எனக்கு அந்த சமோசா ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் போக 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 க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்தளவுக்கு இருந்துச்சா. அதுக்கடுத்தது வந்து அவங்களுடைய குஸ்கா. அந்த குஸ்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது தக்காளி சாதத்துலையும் சேர்க்க முடியாது, அது பிரிஞ்சிலையும் சேர்க்க முடியாது, பிரியாணிலையும் சேர்க்க முடியாது. வாடா. ஸோ அந்த மாதிரி அது எதுலேயுமே சேர்க்க முடியாது. ஆனால் அது நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா மனமாக இருந்துச்சு, மசாலாவோடு இருந்துச்சு. எனக்கு இவங்ககிட்ட ஹைலி சஜஸ்டபிள். நான் வந்து பரோட்டாவையும் நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த குஸ்காவுமே வந்து எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பரோட்டாவில் 19 ரூபா. குஸ்கா அந்த கப்பு காமிச்சாங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன கப் தான் 45 ரூபா. குவைட் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஆனால் அவங்களோட மட்டன், அந்த மட்டன் சுக்கா இருக்குல்ல, அந்த மட்டன் சுக்காக்காக மட்டும்தான் நான் இங்கே வரலான்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். 125 ரூபா. நான் ஒரு கப்பு காட்டுறேன். அந்த கப்பில் பாதி 125 ரூபா. அந்த கப்பு வந்து 250 ரூபா. அது மட்டன் எப்படி இருந்தது? லிட்ரலி ஆன் ஃபயர். உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு மட்டன் சுக்கா வர்த்தா இருந்துச்சு. அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் எனக்கு அந்த புதுசா இருந்துச்சு. இந்த டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர் சைடு மட்டன் சுக்கா வந்து இஞ்சி எல்லாம் போட்டு இது பெருசா மசாலாலாம் இல்ல ப்ரோ, எதுவுமே இல்லை. பெப்பரும் அந்த ஆயிலும் அந்த மட்டன் வந்து ரொம்ப டெண்டரியா இருந்துச்சு, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்துச்சு. அது பரோட்டா கூட சேர்ந்தாலும் சூப்பரா இருந்துச்சு, குஸ்கா கூட சேர்ந்தாலும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ நீங்க அந்த சுக்காவை வாங்கிட்டீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிரும். அது வேணா சொல்லலாம். இன்னும் என்ன கூப்பிட்டீங்கன்னா இந்த மட்டனை பற்றி நான் இன்னொரு 1 மணி நேரம் கூட பேசுவேன். எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆனால் அடுத்த இடத்துக்கு போகணுங்கிறதுனால இதை கட் பண்ணிட்டு நான் போகிறேன். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். அது ஒரு ஹில் ஸ்டேஷன். ஸோ டூ கமெண்ட் அது எந்த ஸ்பாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை கமெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நானே சொல்லுவேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் சூர்யா. பாய் பாய்.